தமிழக வெற்றி கழகம் முதல் முறையாக ஆட்சி அமைத்துள்ள நிலையில் அக்கட்சியின் தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். சி ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு பின்னர் கட்சி தொடங்கி முதலமைச்சராகியுள்ள விஜய் இந்திய அளவில் பேசுபொருளாகியுள்ளார். அதே நேரம் குறுகிய காலத்தில் விஜய் அடைந்துள்ள இந்த உயரத்திற்கு முக்கிய காரணமாக திகழ்ந்தவர் என்றால் அது செங்கோட்டையன் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. 1970களில் திமுகவில் இருந்து எம்ஜிஆர் நீக்கப்பட்ட நிலையில் அவர் அதிமுக என்ற கட்சியை தொடங்கினார். சிறுவயதிலிருந்தே எம்ஜிஆரின் ரசிகராக இருந்த செங்கோட்டையன் தனது 25வது வயதில், அதாவது 1972ஆம் ஆண்டில் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அதிமுக அடிமட்ட உறுப்பினராக தனது பயணத்தை தொடங்கிய அவருக்கு முதலில் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. தொடர்ந்து கோவையில் அதிமுக பொதுக்குழு நடைபெற்ற நிலையில் அந்த பொதுக்குழுவை நடத்தும் பொறுப்பாளர்களில் ஒருவராக செங்கோட்டையன் நியமிக்கப்பட்டார். அந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி காட்டிய செங்கோட்டையன் எம்ஜிஆரின் நம்பிக்கைக்குரியவராக மாறினார். எம்ஜிஆரின் நம்பிக்கையை பெற்றதால் 1977 நடந்த சட்டசபை தேர்தலில் சத்தியமங்கலம் தொகுதியில் போட்டியிட செங்கோட்டையனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. தான் களம் கண்ட முதல் தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளரை 1506 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சட்டமன்றத்தில் நுழைந்த செங்கோட்டையன் அப்போதிலிருந்து அதிமுகவின் முக்கியமான தலைவராக உருவானார். அதன் பின்னர் 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் போட்டியிட அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதில் 15,013 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்ற நிலையில் அப்போதிலிருந்து தற்போது வரை அந்த கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியை தனது கோட்டையாக மாற்றி வைத்திருக்கிறார். தமிழக தேர்தல் வரலாற்றில் ஒரே தொகுதியில் 10 முறை போட்டியிட்டு அதில் 9 முறை வெற்றி பெற்ற சாதனையாளராக திகழ்கிறார் செங்கோட்டையன். எம்ஜிஆர் மறைந்த பின்னர் அதிமுக கட்சியே இரண்டாக உடைந்தது. அப்போது ஜெயலலிதாவின் பக்கம் உறுதியாக நின்ற செங்கோட்டையன் 1989 தேர்தலில் சேவல் சின்னத்தில் நின்று அபார வெற்றி பெற்றார். தொடர்ந்து அதிமுகவை ஒருங்கிணைப்பதில் முனைப்பு காட்டிய செங்கோட்டையன் அப்பணியை வெற்றிகரமாக நிறைவேற்றி ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரியவராக மாறினார். அதன் காரணமாக 1991ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் செங்கோட்டையனுக்கு முதல் முறையாக அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டது. 1991ஆம் ஆண்டு போக்குவரத்து துறை அமைச்சர், 2011 முதல் 2012 வரை விவசாயத்துறை மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர், 2017 முதல் 2021 வரை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராகவும் செங்கோட்டையன் பணியாற்றியுள்ளார். இதுவரை 10 முறை சட்டமன்ற தேர்தலில் வென்று சட்டமன்ற உறுப்பினராகவும் அவர் திகழ்ந்து வந்துள்ளார். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் கட்சியை கட்டுக்கோப்பாக வழிநடத்தியதில் செங்கோட்டையனுக்கு பெரும் பங்கு உண்டு. ஆனால் 2021ஆம் ஆண்டுக்கு பின்னர் அதிமுக ஆட்சியை இழந்த நிலையில் கட்சி மேலிடம் மீது செங்கோட்டையனுக்கு பெரும் அதிருப்தி எழுந்தது. இந்த சூழலில் அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்ட நிலையில் நடிகர் விஜய் புதிதாக தொடங்கியிருந்த தமிழக வெற்றி கழகத்தில் அவர் தன்னை இணைத்துக் கொண்டார். அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் அவங்களோட இணைந்து பணியாற்ற நம்மளோடு கைகோர்க்கும் அனைவருக்கும் மக்கள் பணியாற்ற வரவேற்கிறேன். தாவேகாவில் மூத்த அரசியல் தலைவர்கள் யாரும் இல்லாத நிலையில் அக்கட்சியின் ஆசானாக இருந்து வழிநடத்திய அவர் அக்கட்சி களமிறங்கிய முதல் சட்டமன்ற தேர்தலிலேயே அக்கட்சியை ஆட்சி கட்டிலில் அமர வைத்து சாதனை படைத்துள்ளார். செங்கோட்டையன் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாடு அரசு அமைச்சராக உண்மையாகவும் உளச்சார்பின்றியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்புக்கு சட்டத்திற்கும் இணங்க அச்சம் ஒருதலை சார்பும் என்று விருப்பு வெறுப்பு விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையாக செய்வேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.